மகர ராசிக்காரர். 6ஆம் இடத்திலே 12க்குரிய குரு பகவான் மறைந்திருக்கிறார். விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் பெற்றதால் பொன் சம்பந்தப்பட்ட, தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறது. 7ஆம் இடத்திலே சுக்கிரனும், ஏற்கனவே ரொமான்டிக்கான டே, 7க்குடையவன் ஆட்சி பெற்றுட்டான். அதோட சுக்கிரனும் புதனும் இருக்கும் பொழுது கேட்கவே வேணாம், ஒரே கவிதை தான். இன்றைய தினம் ஃபுல்லாக பழைய காதல் எல்லாம் ஒன்று சேரும். அதே மாதிரி இழந்த துணை என்பது ஒன்று சேரும். எல்லாம் நீங்கள் டைவர்ஸ் ஆனவருக்கும் ஆயிருந்தால் கூட கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதற்கான அற்புதமான ஒரு அமைப்புடைய நாள் என்றால் அது இந்த நாள் தான். இருந்தாலும் 8க்குடையவன் ஆட்சி என்பதால் வண்டி மட்டும் ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டே ஓட்டுங்க. கும்பராசிக்காரர்கள், 6ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். ரொம்ப மைண்டு டயர்டான ஒரு நாளாக இன்றைய தினம் என்பது அமையும். நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வரும், ஜுரம் வர்றதுக்கான அமைப்பு போன்றவை. நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது. கும்பராசிக்காரருக்கு புதிய பணிகள் கிடைக்கும். யோகாதிபதி உங்களுக்கு புதனும் 6ஆம் இடத்தில் சந்திரனோடு இருக்கிற கிடைச்ச ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும். 4-9 கூடிய பாதகாதிபதி சுக்கிரன் உடம்புல உட்காந்துருக்கார். அதோடு சேர்ந்து அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இந்த வேலை நேரத்தில் இந்த உடம்பு ரீதியான டென்ஷன், ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறவங்களாம் டாக்டரை போய் பாருங்கள். கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனை இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை, யார் வேலைக்கு போகிறது, யார் வேலையை விடுறது போன்ற வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். வெளிநாடு வாழ்பவர்களுக்கு யார் ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்கு போகிறது, யார் அதுக்கு பின்னாடி போகிறது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். மீனராசிக்காரர், 5ஆம் இடத்துல இன்றைக்கி ஒரு ஊரே இருக்கீங்க. சுக்கிரன் இருக்கார், சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் புதன் இருக்கிறார், 4-7க்குடையவர். இன்றைக்கு மாதிரி ஒரு நல்ல நாள் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அவ்வளவு நல்ல நாள். இன்றைய தினம் நீங்கள் எது நினைத்தாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்திலே இத்தனை கிரகங்கள் அமரும்போது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சந்திரன் மட்டும்தான் மீனராசிக்காரர்களை ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். உங்களை ராஜாவாக்கி அழகு பார்க்க போகிறார் இந்த சந்திரன். இன்றைய தினத்தை போல வாழ்க்கையிலே இன்னொரு தினம் கிடைக்காது என்பதுதான் மிகுந்த உண்மை. அத்தனை நல்ல நாள் இந்த நாள்.